அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள். அவர் ஆண்டாள் திருக்கோவிலுக்குள் சென்ற போது கருவறைக்குள் செல்ல அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தி ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக வந்ததுங்க. அண்டு இன்னைக்கு தான் இந்த சேட்டலைட் ஊடகங்கள் அவங்கெல்லாம் சோஷியல் மீடியாலையும் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் இருக்குது. அதனால் முதல்ல இந்த செய்தி வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியது, ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியது. அநேகமாக இன்றைக்கி நைட்டு பல சேனல்களை இதை பற்றி விவாதம் கூட நடக்கலாம், அது அவங்க சௌகரியம். ஆனால் இந்த செய்தி அப்படின்றது ஒரு காலத்தில் இந்த செய்தி பத்திரிகைகள் அச்சடித்த பேப்பர் மட்டும்தாங்க இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பகல்லேருந்து நடுராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட நடக்கிற விஷயங்கள்லாம் அடுத்த நாள் காலையில் பேப்பரில் செய்தியாக வரும். ஆனால் அதை செய்தியாக பிரிண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 3 தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த நிருபர்கள், ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அந்த செய்தியோட உண்மையத்தன்மையை பரிசோதித்த பிறகுதான் அதை செய்தியாகவே கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் பிரிண்ட் ஆகி பத்திரிகைகள் போயிடுச்சின்னு சொன்னால் நான் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணுறேன், இல்லை அந்த யூடியூப் வீடியோவை தூக்கிடுறேன் அப்படின்ற வசதியெல்லாம் செய்தி பத்திரிகைகளுக்கு கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் அந்த அச்சடித்த வார்த்தைகளுக்கு இருக்கின்ற மதிப்பு, ஏன்னா அதை மாற்ற முடியாது அப்படின்றதுனால அது அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் சில செய்தி பத்திரிகைகள் இவங்கெல்லாம் எதையோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க அது ஜெராக்ஸ் எடுக்கும்போது கால் பகுதி விட்டுச்சு அப்படின்றது, அதுக்கப்புறம் இல்லை அவர் அதை சொல்லலை ஆனால் இவங்க அதை சேருன்னு சொன்னாங்க அதனால் சேர்த்தோம் இப்படின்னு விளக்கம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு பரபரப்பான செய்திகள், பிரேக்கிங் நியூஸ், இதுதான் முக்கியம் அப்படின்னும் போது சாதாரணமாக ஒரு தனி மனிதன் ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகின்றார், அது உண்மைக்கு புறம்பான விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா செய்தி நிறுவனம் மாதிரி அவரால் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது அந்த செய்தியின் அவர் பேசியதின் தன்மையை பொறுத்து ஏராளமான ரியாக்ஷனை உண்டாக்குகின்றது. கேஸ் போடலாம், எஃப்ஐஆர் போடலாம், அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ இல்லாமல் நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் செய்தி நிறுவனங்கள் இந்த மாதிரி தவறான பொய்யான செய்திகளை வெளியிட்டால் அக்கௌண்டபிலிட்டின்றது எங்கே இருக்குது? இதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. இதில் சம்பந்தமான செய்திகளை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மட்டும் நான் ட்ராக் பண்ணேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களுக்கு கருவறைக்குள், ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் நுழைய அனுமதி மறுப்பு, இப்படி செய்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவறைக்குள் நுழையாது இளையராஜாவுக்கு பேரிடி அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோ லிங்கையும் போட்டு செய்தி வருகின்றது. அதுக்கப்புறம் இளையராஜாவுக்கு கருவறைக்குள் நுழைய அனுமதி மறுப்பு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு மக்கள் கருத்தை கேட்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறை அலுவலர் அவருடைய விளக்கம், அதையும் அந்த ஊடகமே பிரசுரம் பண்ணுறாங்க சமூக வலைத்தளங்களில். அதில் அவர் கிளீனாக சொல்லியிருக்காரு, இந்த அர்த்த மண்டபத்தில் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் ஏறுவதற்கு அனுமதி இருக்கின்றது. இதை இளையராஜா அவர்கள்கிட்ட எடுத்து சொன்ன உடனே அவர் வேறு இடத்துக்கு சென்று வழிபட்டு சென்றார் அப்படின்றாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏராளமான விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் இளையராஜா அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது, அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஆனாலும் எதற்காக கருவறைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது, பேரிடி, இப்படின்லாம் ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, இப்போது ஒரு சிலர் இந்த விளக்கத்துக்கு பிறகு என்ன கேட்குறாங்க, ரைட்டுங்க கருவறையை விட்டுருங்க, அப்போ அந்த அர்த்த மண்டபம் அப்படின்னு எடுத்துக்கினா அதில் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டும்தானா, எல்லாரும் ஏறுவதற்கு அனுமதி கிடையாதா? இது போன்ற நிறைய விஷயங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அந்த பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னன்னா, ஆகம விதிகள் என்ன சொல்கின்றதோ அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆகம விதிகள் இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது பல பேர் பல தடவை சொன்னது தான், அந்த அனுமதி அப்படின்றது ஜாதி அடிப்படையில் கிடையாது. இந்த ஜாதியில் இருக்கவங்களுக்கு தான் அனுமதி அப்படின்றது எங்கேயுமே கிடையாதுங்க, ஒரு சில குறிப்பிட்டவர்கள். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது அந்த பதவி, அந்த ஜிஆர் பதவியாக இருக்கலாம், இல்லை அந்த அர்ச்சகர்கள், இந்த மாதிரி சில வச்சுருக்காங்க, அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு. அதே மாதிரி கருவறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சகருடைய ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும், அர்ச்சகருடைய சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும், ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் கருவறைக்குள் அனுமதி இருக்கின்றது. அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் சொந்தக்காரங்கன்னாலும் மற்றவங்களுக்கு கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நானே அண்ணன் விஜய் மல்லையா மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை தானே, இருந்துட்டு போட்டோமே. இப்போது ஒரு ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன்,
அது மிட் ஃப்ளைட்டில் காக்பீட் கதவை தட்டி, ஹலோ பைலட், நான் தான் இந்த ஃப்ளைட்டோட ஓனர், உனக்கு சம்பளம் கொடுக்கறதே நான் தான், கதவை தரேன், நான் உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பைலட் கதவை திறப்பாரா? இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பர்சனலை உள்ள அனுமதித்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பைலட் லைசன்ஸையே கேன்சல் பண்ணி போடுவாங்க. ஏர்லைன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது கட்டி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறேன், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது, டக் டக்குன்னு கதவை தட்டிட்டு நான் உள்ளே போனால் அங்கே இருக்க டாக்டர் விட்டுருவாங்களா? ஏய், உனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறதே நான் தான் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வெளியே கிளம்பு, இது ஆப்ரேஷன் தேட்டர், அன்ஆத்தரைஸ்ட் பர்சனல் உள்ளே வரக்கூடாது. நீ டாக்டருக்கே படிச்சிருந்தாலும் டியூட்டி டாக்டர், சர்ஜரி பண்ணுறவங்க அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணுமே தவிர உனக்கு இங்கே அனுமதி கிடையாது, வெளியில் போ, அப்படித்தானே அங்கே இருக்க டாக்டர் சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட போயிட்டு என்ன அது இது நான் கட்டின ஹாஸ்பிட்டலு, எனக்கு அதில் அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? உடனே ஒரு ஆர்கியூமெண்ட் வரலாம், சார் அதெல்லாம் வேற விஷயம் சார், கோவில் அப்படின்றது பொதுவான விஷயம், அங்கே ஏன் பாகுபாடு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இளையராஜா அவர்கள் இசைஞானி ஆனது, அவரை மாஸ்ட்ரோ அப்படின்னு நாமெல்லாம் புகழ் பாடுவது, உலகம் முழுக்க அவருடைய இசை கொண்டாடப்படுவது அவருடைய திறமையினாலையா, இல்ல அவர் கருவறைக்குள்ள சென்று வந்ததனால இந்த மாதிரி எல்லாம் அவர் இசை மழை பொழிகின்றாரா? எனக்கு பதில் சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கர் அதிகாரத்தை நோக்கி உன் போராட்டத்தை தொடங்குன்னு சொன்னாரு. ஆனா நாம அதை அப்படியே மடமாத்தி விடுற மாதிரி அர்த்த மண்டபத்தை நோக்கி உன் போராட்டத்தை தொடங்குன்னு வச்சிருக்கோம். கருவறைக்குள்ள போனா என்ன, போகாட்டா என்ன, இல்லை அர்த்த மண்டபத்தில் ஏறினா என்ன, ஏறாட்டா என்ன, இளையராஜா அவர்களது புகழ் அது உச்சாணிக்கு போய்கொண்டேதான் இருக்கின்றது, என்றைக்கும் அந்த உச்சத்தில் தான் அது இருக்கும், எந்த நாளும் அது இறங்கப் போவது இல்லை. ஃபார் தட் மேட்டர் யாராக இருந்தாலும், நீங்க கோவிலுக்கே போகாத எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் எவ்வளவு சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் திருப்பி திருப்பி வந்து எனக்கு அங்க நுழைய விடணும், அந்த கருவறைக்குள்ள போகணும், இதையே வந்து இப்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் சார்ந்த தொழிலில் அதில் வந்து உச்சத்தில் போனோம், இல்லை நமது திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், கல்வியில் வந்து நம்ம உயர்ந்து நிற்க வேண்டும், இதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஏழை எளிய அடித்தட்டு விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். இதுதானே நமது போராட்டமா, நோக்கமா, குறிக்கோளா இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் டைவர்ட் பண்ணுற மாதிரி, அதிலிருந்து நம்ம கான்சன்ட்ரேஷனை திருப்பி விடுற மாதிரி, பார்த்தீங்களா கோயிலுக்குள்ள நுழைய விடலை அப்படின்னு சொன்னால் இது என்ன விதமான ஒரு குறிக்கோள்னு எனக்கு புரியலைங்க. இத்தனை விவாதத்திலையும் சம்பந்தப்பட்டவர்கள், முக்கியமா இளையராஜா அவர்கள், அவருடைய கருத்து என்ன அப்படின்னு யாராச்சும் போய் கேட்டாங்களா? என்ன நடந்தது அப்படின்றதே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு ஏகப்பட்ட ரியாக்ஷன். இம்சை அரசன்ல இந்த சும்மா இருக்க ஜனங்களெல்லாம் பொது வெளியில வந்து சண்டை போடுங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்வார் பாருங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எதுவுமே இல்லையா, ரைட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கலப்பி விட வேண்டியது, எல்லாரும் சோசியல் மீடியாவில் கொம்பு சுத்திக்க வேண்டியது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்க போறோம்? நமது நோக்கம் எங்கு இருக்க வேண்டும்? தனிநபர் முன்னேற்றம், ஒட்டுமொத்த மாநிலம், ஒட்டுமொத்த நாட்டின் முன்னேற்றம். அதுக்கு என்ன பண்ணலான்னு அதை யோசிக்கிறத விட்டுட்டு திருப்பி திருப்பி கருவறைக்குள்ள உடலை இப்படியே சொல்லிட்டு இருந்தா, சொல்ல போனா கோவிலுக்குள் எல்லாரும் வர வேண்டும், யாருக்குமே தடை இருக்கக்கூடாது அப்படின்றத காலங்காலமா நம்ம சொல்லின்னுக்கிறோம். வழுதலம்பேடு விஷயத்துல நாங்க காலையில போறோம், அவங்க மத்தியானம் வரோம் அப்படின்னு ஒரு சமரச பேச்சுவார்த்தையில ஒப்பந்தம் எட்டப்பட்டது அப்படின்னும் போதே நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இது என்னங்க ஆச்சரியமா இருக்குது, நாங்க போகும்போது அவங்க கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அதுதானே தீண்டாமை, இது எப்படி வந்து ஒத்துக்குனாங்கன்னு நாம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஊடகத்திலையும் அந்த கேஸை ஃபாலோ பண்ணதா தெரியல. ஆனா நமது நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி, நமது முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஊடகங்களை கிளப்பி விட்டுட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு எனக்கு புரியலங்க. நாம வந்து விழிச்சுக்கணும். இந்த மாதிரியான உசுப்பேத்தி விடுற விஷயங்களுக்கு நாம பலியாக கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். ஆளாளுக்கு வந்து என் ஜாதி ஒஸ்தி, உன் ஜாதி தான் ஒஸ்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். முன்னேற்றம் அப்படின்றது எல்லாருக்கும் தடைப்பட்டு விடும். இதை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம்னு தெரியல. அது சரி,
பெரிய பெரிய பதவிகளில் இருக்கவங்களே வந்து நம்ம ஜாதிக்காரங்களாம் வா, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கோட்டா இருக்குது, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாதிக்காரங்க தான் அந்த ஊர் இவ்வளோ பெருசு வந்ததுக்கே காரணம் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச சாதாரண ஜனங்களை போயிட்டு நீ ஜாதி பெருமை பேசாத, ஏன் ஜாதி ஒஸ்தி அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னால் என்ன தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு, நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு எப்போ வருமோ எனக்கு தெரியல. அது வரைக்கும் இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியது தான். அடுத்தது இந்த பைக் டாக்ஸி, இதை எதிர்த்து ஆட்டோ ஓட்டுநர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டினா 2000 ரூபா 2500 கையில் நிற்கும். இப்போ என்னடானா எங்களுக்கு ஒன்றுமே நிற்க மாட்டேது, இது ஆப்பெல்லாம் வேறு வந்துருச்சு, இதில் பைக் டாக்ஸி வேறு வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த ஃபேஸ் ஆஃப் இட் இது நியாயமான கோரிக்கை அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் டெக்னாலஜி வளர வளர இந்த காலம் மாறிக்கொண்டே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாம் மாறிக்கணும். இன்றைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் தனியாக ஆட்டோ ஓட்டுகிறார்கள். அதாவது இந்த ஆப்பில் இணையாத தனியாக ஆட்டோ ஓட்டுபவர்கள், அவர்களுடைய பிரச்சனை இது. சரி, இதே ஆப்பில் இணைந்து இந்த ஓலா, ஊபர், ரேபிடோன்னு இருக்கு இல்லையா, அதில் இணைந்து ஆட்டோ ஓட்டுறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை யாராவது கேட்டாங்களா? இப்போது ஆட்டோவில் இந்த தனியாக இருக்கின்ற ஆட்டோக்களில் மக்கள் பயணம் செய்கின்றார்கள் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட மக்கள்? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர்கள், இல்லைன்னா அதை வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்ரேட் பண்ண தெரியாதவர்கள், அண்டு ஒரு சில பேர் அவசரத்துக்கு, அவங்க ரொம்ப குறைந்தது, ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் ஆட்டோவில் போகிறதுன்றது ரொம்பவே கம்மி. அப்போது இவங்க மட்டும்தான் இன்றைக்கு ஆட்டோக்களில் பிரயாணம் செய்கின்றார்கள். ஆனால் ஆட்டோ கட்டணம் அப்படின்றது எத்தனை பேர் கரெக்டாக அந்த மீட்டரை போட்டு வாங்குறாங்க? நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்கிறாங்களே, கரெக்டுங்க. அந்த பொதுமக்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சம்பாதிக்கிற அளவு கூட சம்பாத்தியம் இல்லாதவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு அவசரம், ஆஸ்பத்திரிக்கு போனோம், இல்லை ஏதோ ஒரு கட்டாயம் போக வேண்டிய அவசியம், அதனால் ஆட்டோவில் போகிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் இல்லையா? அவங்களோட கஷ்டத்தை யாரும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதில் இன்னும் கொஞ்சம் டெராகேட்டரியான்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதில் ஏறி போகிறாங்க, ஒருத்தர் வந்து மனைவி அதில் ஏற்றி விடுறாரு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வந்தது? எந்த காலத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம்? இன்னைக்கு வந்து சென்னை தெரு முழுக்க ஆட்டோக்கள், சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 ஆட்டோக்கள் ஓடுவதாக ஒரு கணக்கு கூறுகின்றது. சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொசு சுற்றி போனீங்கன்னா ரிக்ஷாக்கள் தான் இங்கே அதிகமாக இருந்தது. ஒரு காலத்தில் கை ரிக்ஷா இருந்ததுங்க, இன்றைக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஏறி உக்காந்துப்பாங்க, அவங்க இழுத்துட்டு போவாங்க. அதை வந்து இங்கே ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷா அப்படின்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு காலத்தில் கேள்வி இருந்தது, சரி மனுஷன் இழுக்கக்கூடாதுன்றதுக்காக கை ரிக்ஷாவை ஒழிச்சாங்கன்னு சொன்னால் அப்போ அதே மனுஷன் வச்சு மிதிக்கலாமா? ரெண்டுத்திலையும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன, கொஞ்சம் மிதிக்கும் போது அந்த எஃபர்ட் கம்மியாக போடலாம் இழுக்கிறத விட, அவ்வளோதானே தவிர மற்றபடி மனுஷன் அப்படின்றது தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ அதுவும் கிடையாது. ரிக்ஷா இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடில் ஏதோ 2 ரிக்ஷா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே ரிக்ஷா பார்க்க முடியாது. ஆட்டோ ரிக்ஷாக்கள் வந்ததுனால ரிக்ஷாக்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது ரிக்ஷா ஓட்டுநர்கள்லாம் அன்றைக்கி பிரச்சனை பண்ணி, இதை பாருங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க, நாங்கள் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு 5 10, ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோதான் சம்பாதிச்சு வைத்த கழுவின்னுக்கிறோம். இப்போ ஆட்டோ வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது, ஆட்டோக்களை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு ரிக்ஷா ஓட்டுநர்கள் கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களே இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப காரணம் என்ன? காலம் மாறிக்கொண்டே வருகின்றது, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே வருது, அதுக்கேற்ற மாதிரி நாம மாறிக்கணும். இன்னைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்றாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு. சரி, இப்போ இந்த ஆப்பில் அட்டாச் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி சம்பாதிக்கிறாங்க? அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க வந்து அந்த ஆப்பில் நிறைய கமிஷன் எடுத்துக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா. அப்போ ஒன்றுமே கிடைக்காததுக்கு எதுக்கு ஆப்பில் அட்டாச் பண்ணிட்டு ஓட்டுறாங்க? ஏதோ கிடைக்குது, இங்கே தனியாக இருக்கிறத விட ஆப்பில் அட்டாச் பண்ணால் நமக்கு வந்து சவாரி நிறைய கிடைக்குது, ஏர்னிங்ஸும் வருது அப்படின்றதுனால தாங்க ஆப்பை அட்டாச் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வாங்கிறத விட ஆப்பில் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது, வாழ்வாதாரமே பாதிக்கப்படுதுன்னா யாராவது போய் அதில் அட்டாச் பண்ணிப்பாங்களா? எனக்கு இதை பதில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்த பைக் டாக்ஸிகளை பற்றி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு கன்ஃப்ளிக்டிங் செய்திகள் வருகின்றன. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர்னு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஒரு மறுப்பு வருகின்றது, இல்லை இந்த சட்டவிரோதம், சட்டத்தை மீறி நடக்கின்ற விஷயங்கள் இதைத்தான் கண்காணிக்கும்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா இந்த பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமும் நீதிமன்ற தீர்ப்புகளும் பைக் டாக்ஸிக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு செய்தியும் வந்திருக்குங்க.
இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சட்டத்தை மீறுகின்றார்களா அப்படின்னா, இது பைக் டாக்ஸி மட்டும் இல்லை, சாதாரணமாக பைக்கு ஓட்டுறவங்களுக்கும் இது பொருந்தும். அங்கங்கே பார்க்குறோம், டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிறுத்தி அது ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, லைசன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா. பார்த்தீங்களா, இதில் ஒரு சில பேர் அலட்சியமாக இருக்காங்க. இந்த வண்டி இன்சூரன்ஸை ரினியூ பண்ணுறது கிடையாது. என்னப்பா என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது நான் ஓட்டுறேன்னு. தயவு செஞ்சு 2 விஷயங்கள் 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கட்டாயம். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. அடுத்தது, ஹெல்மெட் போடாமல், அது பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறேன் அப்படின்னா கூட ஹெல்மெட் போடாமல் இறங்காதீங்க. 3வது, இன்சூரன்ஸ் முடிச்சு போச்சா, ரினியூ பண்ண மறந்துட்டிங்களா, நடந்து போங்க, ஆட்டோவில் போங்க, இல்லை பஸ்ஸில் போங்க, வண்டி எடுக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே ரினியூ பண்ணிக்கலாம். அது லைவுக்கு வர வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் வண்டியை எடுக்காதீங்க. ஸோ இந்த சட்ட விதிமுறைகள் இதை வந்து எல்லாத்துக்கும் பார்க்கணுமே தவிர பைக் டாக்ஸிக்கு மட்டும் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. எதனால் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு தெரியல. இப்போ இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கெல்லாம் என்ன லட்சாதிபதிகளா, ஏதோ ஹாபியாக ஓட்டின்னுக்கிறாங்களா? இதில் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அவர் வந்து மனைவியை வந்து பைக் டாக்ஸியில் ஏற்றி அனுப்புகிறார், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இதில் ஏறி போகுது, இதெல்லாம் பாதுகாப்பா அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வந்தது? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? ஏன் மற்ற வாகனங்களில் ஏறி போய் நடந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு அப்படின்னா எல்லாத்துலேயும் பாதுகாப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அங்கங்கே ஏதோ ஒன்று நடக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க சௌகரியம், அவங்களால வந்து நான் கேட்குறேன், இப்போ பைக் டாக்ஸியில் போகிறவங்க என்ன ஒரு ஜாலி ட்ரிப்புக்காக போகிறாங்க? ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோவில் ஒரு 100 ரூபா, அந்த டாக்ஸினா வந்து 250 ரூபா அப்படின்னும் போது பைக் டாக்ஸியில் 50 ரூபா கேட்குறாங்கன்னா, ஆஹா 50 ரூபாயோட போதே, ஏதோ நம்ம கையில் இருக்க காசுக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. மற்றபடி கம்ஃபர்டபுளாக போனோம் அப்படின்னா நான் 400 ரூபா கொடுத்து செடான் வண்டி கூட புக் பண்ணி போகலாம். காசு இல்லைன்றதுனால தான் இது மாதிரிலாம் பண்ணின்னுக்கிறோம். அப்போ அவங்களும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் தானே. நம்ம ஆட்டோலையோ இல்லை இந்த மாதிரி பைக் டாக்ஸிலையோ போகிறவங்கலாம் பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். ஒரு 4 காசு மீத்த முடியுமா அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துன்னுக்கிறோம். என்னவோ இவங்களுக்கு மட்டும்தான் வாழ்வாதாரம் மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆட்டோ ஓட்டுநர்கள் தவிர மற்ற எல்லாருமே வந்து கவலைப்படாமல் ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அடுத்தது, இந்த ஆட்டோக்கள் மீது இருக்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அது மும்பையிலையும் சரி கேரளாலையும் சரி, நீங்கள்லாம் வந்து ஆட்டோவை கூப்பிட்டு இங்கே வருமா எவ்வளோ அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. எங்கேயாவது போனோன்னு நினைக்கிறீங்களா, அப்படி கை போட்டிங்கன்னா எந்த ஆட்டோ வருதோ கப்புன்னு நிறுத்துவாங்க. ஏறி உக்காந்திங்கன்னு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏறி உக்காந்துன்னு டக்குன்னு மீட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. அது மும்பையிலையும் சரி கேரளாலையும் சரி. நான் இங்கே வரமாட்டேன், அங்கே போனால் திரும்பி வர முடியாது, நைட்டாக இருக்குது, ரோடு சரியில்லை, இந்த மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே இறங்கி அந்த மீட்டரை பார்த்தோன்னே அதில் என்ன காசு வருதோ அதை கொடுத்தா வாங்கிப்பாங்க. நீ மீட்டருக்கு மேலே 20 ரூபா போட்டு கொடு, 50 ரூபா போட்டு கொடு, அதெல்லாம் மீட்டருக்கு மேலேன்றதெல்லாம் கூட கிடையாது, ஒரு ஃப்ளாட் ரேட். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு ராத்திரி 11:30 மணிக்கு கிண்டி ஸ்டேஷனில் வந்து இறங்குறேங்க. என்னுடைய 2 வீலர் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கிங்கில் விட்டுருங்க. அப்போது ஆட்டோ வந்தாங்க, எங்கே சார் போனோம்னாங்க, மவுண்ட் ஸ்டேஷன் போனோங்கன்னு. போகலாம் சார். எவ்வளோங்கன்னு? 250 ரூபா அப்படின்னாரு. ஏங்க நான் மவுண்ட் ரோடு எண்டுக்கு கேட்கல, இங்கே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன். தெரியும் சார், மவுண்ட் ஸ்டேஷன் தான் சார். அப்புறம் 250 ரூபா கேட்குறீங்க? இல்லை சார், நைட் ஆயிடுச்சு சார். நைட் ஆயிடுச்சுன்றது எனக்கும் தெரியும். ஏங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், போயிட்டு திரும்பி வரணும்னாரு. சரிங்க, போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஃபேர் போட்டாலுமே 40, 80 ரூபா தான் ஆகும். 250 ரூபா கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை சார், லேட் நைட் சார். சரி, நான் ஒன்றுமே பேசலை, எவ்வளோ கொடுப்பீங்கன்னாரு. நான் ஒன்றும் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பை எடுத்தேன், டாக்ஸி புக் பண்ணேன். நேராக எங்கள் வீட்டுக்கே 90 ரூபா தான் கேட்டாங்க. இதில் என்னப்பா, நேராக வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வந்து வண்டி எடுத்துக்கலாம், நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுமே இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லலை. நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது சமூகத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்க. இது என்னுடைய காலேஜ் மேட்டு கலைன்னு பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். ஆனால் என்ன பண்ணுறது, வேலை கிடைக்கல. இன்றைக்கும் வந்து ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கான். இன்ஃபேக்ட் நானே வந்து படிக்கிற காலத்தில் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கணுங்க. நான் ஏதோ வேலை கிடைச்சதுனால நான் இப்படி வந்துட்டேன், இல்லாட்டா நானும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். அதே மாதிரி எங்கள் பகுதியிலேயே ஒருத்தர், அவர் வந்து ஏதோ ஒரு நாள் இது மாதிரி தான் ஆப்பில் புக் பண்ணும்போது வந்தார். அப்புறம் நம்ம ஏரியா தான் அப்படின்னோடனே நம்பர் கேட்டு வாங்கிக்கணும். எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் ரைட் சார் எத்தனை மணிக்கு அப்படின்னு கரெக்டாக கேட்டு வந்துடுவார். எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் உடனே ஆப் எடுப்பார், நம்ம சொல்கிற டெஸ்டினேஷனை அதில் போட்டு பார்ப்பார், எவ்வளோ ரேட்டு வருதோ அதுதான் வாங்குவார். அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகர்,
அவர் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கவங்களாம் நம்பர் கொடுத்து வச்சிருவாரு. எந்த நேரமானாலும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்பாரு. ஸோ இந்த மாதிரியான நல்லவர்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னா அதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்றத நீங்க யோசிக்காம ஒரேடியா புதுசா வருகின்ற ஒரு டெக்னாலஜியை இல்லை ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது சான்ஸே கிடையாதுங்க. இதே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இன்னைக்கு இத்தனை ஆட்டோ இருக்குது. ஒரு காலத்துல குதிரை வண்டி தாங்க இருக்கும், ஜட்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் எங்கேயோ 1-2 இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் 45 பைசாலேருந்து 60 பைசா 75 பைசா வரைக்கும் வந்ததுங்க. ஐயோ பாவம் அந்த குதிரை, அது என்ன போடுவாங்கன்னு தெரியும். எப்போவுமே அது இழைச்சி போய் தான் கிடக்கும். ஒரு 10 பேரை ஏற்றுவாங்க, ஹாய் ஹாய்னு. இந்த பஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், கூட போய் இந்த குதிரை வண்டியும் ஓடும். இந்த குதிரை வண்டி கொடை சாஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆட்டோக்கள் வர ஆரம்பித்த பிறகு சுத்தமாக இன்றைக்கி குதிரை வண்டி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த குதிரை வண்டிக்காரங்கள்லாம் வந்து என்ன போராட்டம் பண்ணாங்களா, ஆட்டோவெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பைக் டாக்ஸி தடை செய்வது அப்படின்றதெல்லாம் வந்து முடியாத காரியம். அரசாங்கமும் வந்து தடை செய்ததா சொல்லலை. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பைக் டாக்ஸி அப்படின்னு அவங்க மேலே பழி போடுறது, அவங்கள அத்தை பண்ணுவேன் இத்தை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறது, இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக மக்கள் வந்து அந்த ஆட்டோக்களை ஒதுக்கி வைப்பதற்குத்தான் இடம் கொடுக்கும். அதை புரிஞ்சு நடந்துங்கன்னா மும்பை கேரளா மாதிரி கூப்பிட்ட இடத்துக்கு வருவாங்க, அந்த மீட்டர் காசை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தாராளமாக ஆட்டோவில் வருவாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனால் நீங்கள் மட்டும் எங்கள் ஆட்டோவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை வண்டி ரிக்ஷா அதே பாதையில் தான் இந்த தனி ஆட்டோக்களும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக அண்ணன் சீமான் அவர்களது சமீபத்திய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறமா இந்த மழை வெள்ளம் இந்த பிரச்சனையெல்லாம் வருதா என்னன்னு பாருங்கள், அப்படி வந்ததுன்னா என்ன நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு இருக்காரு. கரெக்டு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது மழை வெள்ளம் வந்தாலும் வராட்டாலும் மக்கள்கிட்ட வந்து நிற்கணும். அவங்க தான் வந்து இவரையே வச்சுக்கிறதா இல்லை வந்து திருப்பி அனுப்புறதா அப்படின்னு முடிவு பண்ணணும். ஆனால் எனக்கு என்னவோ அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம்மா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துருச்சுங்க. ஏன்னா இன்னொரு பேட்டியும் பார்த்தேன், அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மெட்ரோ இருக்கு இல்லையா, அதில் எத்தனை விழுக்காடு பர்சன்டேஜ் அத்தனை மக்கள் பயணம் பண்ணுறாங்க, நீங்கள் தண்ணி போகிறதுக்கு பாதையை உருவாக்கலை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாதையை உருவாக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம்மா வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மெட்ரோவில் எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாரு, அதை விட ரொம்ப கம்மியாக தான் ஏரோப்ளேனில் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மெட்ரோ ஏரோப்ளேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்காகவாது அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம்மா வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.